காலை வணக்கம் வழக்கறிஞர்கள் நண்பர்களே. இப்போ அடுத்தது உங்கள்கிட்ட அடிக்கடி வர்ற வழக்குகள் கிரிமினல் சைடு ப்ராக்டிஷனராக இருந்தால் கூட வர்றது என்னென்னா, பேங்க்கில் ஒருத்தர் லோன் வாங்கியிருப்பார். அவர் சர்பாசி நடவடிக்கை எடுக்க சொல்லியிருப்பாங்க. சர்பாசியில் நடவடிக்கை எடுக்கும்போது அந்த கட்டடத்தில் இந்த டெனண்ட்டோ இல்லை லீஸ் அக்ரிமெண்ட் ஹோல்டரோ இல்லை ஏதாவது அக்ரிமெண்ட் ஃபார் சேல் போட்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் பொசஷனை வாங்கினவரோ உங்களை அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இனிஷியேஷன் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணிட்டதுனால டிஆர்டியில் தான் அப்ளிகேஷன் போட்டு அதை அட்ஜுடிகேட் பண்ணி ஸ்டே ஆகும். அது ஒரு பக்கம். பட் இந்த கேஸ் கிவன் கேஸில் இப்போ இந்த கேஸ் நான் ஷேர் பண்ண போகிற கேஸு வேறு டிஃப்ரெண்ட்டான ஸோ அதனால் நான் இதை அவங்க கூட ஷேர் பண்ணேன். இது ஏஆர் 2025 கல்கத்தா 97. ஏஆர் 2025 கல்கத்தா 97. சந்தீப் கோயங்கா வர்சஸ் எஸ் பேங்க் லிமிடெட். ரெண்டு சகோதரர்களும் பேங்க்கில் போய் லோனு வாங்கின மாதிரி காட்டி அந்த ஒரு சகோதரரே 2 பேர் சகோதரர் கையெழுத்து போட்டு லோனு வாங்கிறார். அதனால் எந்த சகோதரர் கையெழுத்து போடலையோ அவர் என்ன பண்ணுறார், நேராக சிவில் சூட் போடுறார். ஆர்டர் 39 ரூல் 12 இன்ஜங்ஷன் சூட் ஃபார் டிக்ளரேஷன் போடுறார். 50% ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டி பேங்க்கு சர்பாசி ஆக்டிவிட்டீஸ் எடுக்கக்கூடாது, லோன் சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த சூட்டு அந்த இன்ஜங்ஷன் டினை பண்ணதுனால இங்கே டிவிஷன் பெஞ்சு கல்கத்தாவுக்கு போகிறாங்க. அதான் சந்தீப் கோயங்கா எஸ் பேங்க் லிமிடெட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சர்பாசி ஆக்டிவிட்டீஸ் ஆரம்பித்த பிறகு தான் டிஆர்டிக்கு பாதிக்கப்பட்டவர்கள் கோர்ட்டுக்கு போவாங்க. என்ன அண்டர் செக்ஷன் 17 ஆஃப் த சர்பாசி ஆக்டு. முதல்ல சர்பாசி ஆக்டிவிட்டீஸ் 13(4) ஆக்ஷன் எடுக்காத சூழ்நிலையில் 17 அப்ளிகபிள் ஆகாது. சிவில் சூட் மெயின்டெனபிள், இன்ஜங்ஷன் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த லோவர் கோர்ட்டு ஆர்டர், அந்த டிஆர்டி ஆர்டரை லோவர் கோர்ட் சிட்டி சிவில் கோர்ட் ஆர்டரை செட்டிசைட் பண்ணிவிட்டு ரீகன்சிடர் பண்ணுங்கள் இன்ட்ரீம் இன்ஜங்ஷன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு அது ரீகன்சிடரேஷன் பண்ணுற வரைக்கும் இடைக்கால உத்தரவு கொடுத்துருக்கு டிவிஷன் பெஞ்ச். மிக அருமையான தீர்ப்பு. ஒரு கம்மியான பேராகிராஃப் தான், ஒரு 4 பேஜ் தான், 42 பேராகிராஃப்ஸ். அது நல்லா அருமையாக பார்த்துக்குங்க. இந்த மாதிரி வழக்குகள் வரும்போது என்ன செய்யணும், நம்பர் 1 அவங்க சர்பாசி ஆக்டிவிட்டிஸ் எடுத்திருக்காங்களா இல்லையான்னு பார்க்கணும். எடுக்கலைன்னா சிவில் சூட்டு, எடுத்திருந்தால் 17 அப்ளிகேஷன். ரொம்ப சிம்பிளான இது. சின்ன விஷயங்கள்லாம் கற்று வச்சிங்கன்னா நல்லது. கான்சன்ட்ரேட் பண்ணி தெரிஞ்சுக்குங்க, எக்யூப் ஆகிக்குங்க. எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். காலை வணக்கம். நன்றி.